ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குயிக்காக ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு முட்டை கிரேவி. அதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கிறோம். நான் அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதோட கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு அடுத்தது சோம்பு போட்டுடும். சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தோட ஒரு 2 பூண்டு போட்டிருக்கேன். நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு இதோட கொஞ்சம் சில்லி பொடி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, இது கொஞ்சம் வதங்கட்டும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலையும் நல்லா வதங்கணும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3, இதுவும் வதங்கணும். நம்ம வீட்டிலலாம் இப்போ குயிக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்னடா பண்ணுறது, நம்ம ஹோட்டலில் வாங்கலாமான்னு நினைப்போம். அதெல்லாம் வேணாம், சிம்பிளாக இப்படி பண்ணுங்கள், அடிக்கடி பண்ணுவீங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். அதுக்காக போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட வதங்கிடலாம். இது வதங்கும் போதே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வந்து என்னென்னா, நாங்கள் வீட்டில் மசாலா அரைச்சி வைப்போம், அந்த மசாலா தான் நான் போட போகிறேன். இப்போது மசாலா சேர்த்துடலாம். மசாலா வந்து தேவையான அளவுக்கு நான் இதிலே சேர்த்து அப்படியே கிண்டிடுவேன். இப்போ இந்த மசாலா கெட்டி இல்லாத அளவுக்கு நல்லா தக்காளியோட நல்லா வதங்கணும். இது வதங்கும் போது நம்ம வந்து முட்டை அவிச்சிருக்கோம்ல, அதை நல்லா தோலை உரித்து கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கெட்டி ஆகணும். இப்படி கெட்டி ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி இப்போ நல்லா அடுப்பை கூட்டி வச்சு நல்லா ஒரு 2-3 கொதி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதில் எக்கை சேர்த்துட்டு அப்படியே இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வேக வச்ச முட்டையை சேர்த்துடலாம். உப்பு குடிச்சு பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டு நல்லா கிண்டிடணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாம். நல்லா ஒரு ஸ்பைசியான ஒரு எக் கிரேவி. இப்போது டேஸ்டான முட்டை கிரேவி தயார். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.